நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, என் பேர் பொட்டியம்மாளுங்க. பறிச்சு கொட்டை புண்ணாக்கு வாங்கி வீர் எல்லாம் போடுவோங்க மாட்டுக்கு. சாப்பாடும் கூட போட்டு சாப்பிடுங்க. ஆனால் நல்லா பார்த்துக்குவோம். ஆனால் அது எங்களுக்கு கை கொடுக்குதுங்க. ஏதோ ஒரு கறவையான அது கறந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. சாமி கும்பிடுவதுக்கு 3 நாளைக்கு தானுங்க. அது 3 நாளைக்கு தானுங்க. அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது. விசில் வந்து விட்டு எடுத்து பார்த்து நல்லா கெட்டியாக ஆயிக்குங்க. ஒரு கல் எத்தோடு 3 கல் வச்சு அது மேலே வைக்கலாம். நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் கருப்பட்டிங்க, ஏலக்காய், இஞ்சிங்க இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு இப்போ வேவிக்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு ஒரு படி கொடுத்துட்றது. அப்படிங்க எப்படி இருந்தாலும் 4 படியெல்லாம் கறக்குங்க சீம்பால். அப்புறம் நாம் ஒருத்தரே சாப்பிட்றோங்க. பக்கத்தில் யாரும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா கொடுக்கலாங்க. ஒரு 10 ரூபா கிடைக்கி நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம். 15 வருஷம் கறவையெல்லாம் வச்சுருந்தோங்க. 5ஆவது வரைக்கும் வச்சுருந்தோங்க. 50,000 தான் கொடுத்துங்கல்ல. மேய்ச்சி தான் வளர்ப்போங்க. ஆமாங்க, சந்தோஷமாக மேய்ங்க. எங்களுக்கு பார்த்தா சத்தம் போடுங்க. அது கத்தனை அருவிங்க மாட்டுக்கு மட்டும். வேற யாராச்சும் தண்ணி வச்சாலும் அது குடிக்காதுங்க. நாமளே வச்சா நல்லா வகுறு நிறைய குடி. வேற யாராச்சும் வச்சா அது குடிக்காதுங்க. அது முகம் எடுத்துக்குங்க. அவையெல்லாம் மேய்க்கிறாங்க, நாமே மேய்க்கக்கூடாது அப்படின்னு வாங்கி மேய்ப்பாங்க. மேய்ச்சாலும் கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் இல்லை அப்படின்னு ஊசின் பண்ணுவாங்க. போட்ட கண்ணா இருந்தால் நாங்கள் வச்சுக்குவோங்க. கீழே வச்சு ஊசி போட்டு விடுவாங்க. அது 10 ரூபாய் தான். பால்கார கொடுக்குறதாங்க. எங்கள் கிட்ட வாங்கினா 1/4 லிட்டர் 10 ரூபாய்ன்னு வாங்குவாங்க. எங்கள் சம்பளம் இருக்குதுங்க. தோட்டத்துக்கு போனால் மசாலா வெட்டிட்டு வருவோங்க. அந்த மசாலா பில்லு இல்லைன்னா மக்காசோளம் தட்டு வாங்கி போடுவோம். அந்த காட்டில் விதைக்கிறாங்க இல்லைங்க மனசோளம், அதையும் வாங்கி ஒரு போட்டு வச்சுக்குவோங்க. அதை போட்டு அப்படி பண்ணிக்கிறோங்க. மேத்தொட்டு அவுத்துட்டுக்கிறது. ஆமாங்க, இதெல்லாம் கொடுத்தாதான் அதிகமாக. இந்த மேவிலெல்லாம் அது கெட்டி வராது. தாலி இந்த புண்ணாக்கு தவிர தான் விசையாது. இதான் சாலை இல்லைங்களா? இது என்னங்கம்மா? தாலி இல்லைங்களா? மாடு வளர்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாங்க, சாப்பாடும் கூட போட்டு சாப்பிடுங்க. நல்லா கரைச்சி ஊற்றிங்க. இந்த புண்ணாக்கு பறிச்சு கொட்டை புண்ணாக்கு போட்டு நல்லா பிடிச்சி நல்லா குழந்தை மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஆமாங்க, குழந்தை மாதிரி தானுங்க. அப்படிதான் வளர்த்தோம். கரியம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோக்கி தான் வந்திருக்காங்க. மேய்ச்சலுக்கு வந்து மாடுகளை விட்டுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. அவங்க பேருங்கம்மா? என் பேர் பொட்டியம்மாளுங்க. இந்த சரௌண்டிங்கில் எல்லாருமே மாடு வச்சுருக்கிறீங்க? ஆமாங்க, வச்சுருக்குறோம். எப்படிங்க வீட்டுக்கு ஒரு மாடுங்கிற மாதிரி? எப்படி வீட்டுக்கு 2 மாடும் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு மாடு நல்லா இல்லைன்னு கொடுத்துட்டுங்க. அப்புறம் பொண்ணு தான் இருக்குதுங்க. இது எல்லாம் 2 வச்சுருக்குறாங்க. தீன் கொண்டு வந்து போடுவோங்க. தோட்டத்தை சரி மக்காசோளம் தட்டு வாங்கி போடுவோங்க. அப்புறம் மேவு இந்த பறிச்சு கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி வீர் எல்லாம் போடுவோங்க மாட்டுக்கு. ஆனால் நல்லா பார்த்துக்குவோங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் அது எங்களுக்கு கை கொடுக்குதுங்க. ஏதோ ஒரு கறவையான அது கறந்து நம்ம கொடுத்துக்கலாங்க. அப்புறம் மாதமாக நல்லா கழுவி விட்டுருவோங்க. சாமி கும்பிடுவதுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுவோங்க. மாடு பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த இது இல்லைங்க. ஆமாங்க. இப்போது ஒரு கன்று வந்து ஈனுது. ஆமாங்க. சீம்பால் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை நாளில் வந்து அந்த பாலை வந்து எடுத்து சீம்பாலுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்? 3 நாளைக்கு தானுங்க. அது 3 நாளைக்கு தானுங்க. அதுக்கு மேலே பயன்படுத்த முடியாது. இப்போ நைட்டு இன்னைக்கு ஈனுதுன்னுங்க. இன்னைக்கு நாளைக்கு அதோட சரிங்க. நாளைக்கு நைட்டு 3 நாள் தான் அது கணக்குங்க. அதுக்கு மேலே அது யூஸ் பண்ண முடியாது. பாலாய்க்குங்க அது. அப்புறம் நாங்கள் வச்சு இது பண்ணாலும் குக்கர்லேயே வச்சு இது பண்ணாலும் அது சீமை வேகாதுங்க. ஓகே. அந்த சீம்பாலை வந்து எப்படி செய்வீங்கம்மா? நாங்களா பாத்திரம் இருக்குதுங்க. பாத்திரம் வச்சுங்க. தண்ணி பாத்திரக்குள்ளே ஊற்றிக்கிறதுங்க. நாங்கள் இட்லி எப்படி வைக்குவோங்க அந்த மாதிரி வேறு பாத்திரம் ஊற்றி குக்கரில் வச்சுருவோங்க. அது விசில் வருங்க. நம்ம சாப்பாட்டுக்கு எப்படி வைக்கிறோங்க அதே மாதிரி விசில் வந்து விட்டு எடுத்து பார்த்து நல்லா கெட்டியாக ஆயிக்குங்க. இல்லையா சட்டியில் வேகிற மாதிரி இருந்தாலும் அப்படியே தான் வைக்கலாங்க. தண்ணி ஊற்றிங்க. வேறு பாத்திரம் வச்சு ஒரு கல் எத்தோடு 3 கல் வச்சு அது மேலே வைக்கலாம். இல்லைங்க குக்கரில் இருந்தால் அப்போ அப்படி இதோட வச்சிடலாங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனால் 3 நாளைக்கு தான் செய்ய முடியும். என்னென்ன அதில் ஆட் பண்ணுவீங்கம்மா? அதில் இந்த கருப்பட்டிங்க, ஏலக்காய் இதெல்லாம் போடுவோங்க. இஞ்சிங்க இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. சுக்கு மிளகு இதெல்லாம் போடுவோங்க. ஆமாங்க, நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஆமாங்க. எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். எல்லாத்துக்கும் கொடுப்போம். அது நல்லா இது போட்டு அறுக்கணுங்க. அந்த மாதிரி எவ்வளோ வருங்க அந்த சீம்பால் செஞ்சால்? அந்த குக்கர் நிறைய ஃபுல்லாக வந்து வருங்க. குக்கர் நிறைய பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்றதானுங்க. நாம் அளவுக்குங்க. நம்ம அளவுக்கு நாம் செஞ்சுட்டு இப்போ வேவிக்கணும்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு படி கொடுத்துட்றது. அப்படிங்க எப்படி இருந்தாலும் 4 படியெல்லாம் கறக்குங்க சீம்பால். அப்புறம் நாம் ஒருத்தரே சாப்பிட்றோங்க. பக்கத்தில் யாரும் சாப்பிட்றதுக்கு வேணும்னா கொடுக்கலாங்க. நான் இந்த மாதிரி செய்யல, எனக்கு அளவாக நான் வச்சுட்டேன், நீங்கள் வேணும்னா கொண்டு போய் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 1 லிட்டர் 1/2 லிட்டர் கொடுக்கலாங்க. எப்படி இந்த மாடு வளர்க்குற ஒரு ஐடியா உங்களுக்கு எப்படிங்கம்மா தோணுச்சு?
மாடு வளர்க்குற ஐடியா எப்படிங்க? இந்த மாடு சரி நம்ம வேலையும் இல்லை, வேலை இருந்தால் வேலைக்கு போகலாம், வேலை இல்லைன்னு நம்ம மாட்டை பார்த்துக்கலாம். அதில் பார்த்தா ஒரு 10 ரூபா கிடைக்கும். நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், அதை பார்த்தா கூட 10 ரூபாய்க்கு கிடைக்கல, நம்ம ஒரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுங்க. நாங்கள் வந்து 10-15 வருஷம் கறவையால் வச்சுருந்தோங்க. இப்போ கொஞ்சம் விற்றுட்டுங்க. எத்தனை கறவை வச்சுருந்தீங்க? நான் 5ஆவது வரைக்கும் வச்சுருந்தோங்க. 4 மாடெல்லாம் அப்புறம் கொடுத்துட்டோங்க. 50,000 தான் கொடுத்துங்கல்ல. ஒரு மாட்டினுடைய விலை 50,000. ஆமாங்க. அதுக்கு போகுங்க 65க்கு எப்படி மாடு பொறுத்தாலும் போகுங்க. ஆமாங்க. கறக்க எப்படி 15 லிட்டரு 20 லிட்டரு இப்படி கறந்தால் அது 10 ரூபாய் இருக்குதுங்க. கம்மியாக கறந்தால் 50,000 இப்படி தான் தருவாங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்கிறனால, லேண்ட் மீன்ஸ் இது பப்ளிக்கான ஒரு இடம் தான். ஆமாங்க. ஆமாங்க. இங்கே வந்து நீங்கள் புற்களை மேயிருக்கு மேய்ச்சலுக்கு நீங்கள் விட்டுறீங்க. ஆமாங்க. சில பேர் வந்து கட்டி வச்சு அவங்க வந்து தீவனம் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. தீவனம் போட்டு வளர்ப்பாங்க, நாங்கள் மேய்ச்சி தான் வளர்ப்போங்க. ஆமாம். ஓகே. இந்த மேய்ச்சலுக்கு விட்டுரும் போது அந்த மாடு வந்து எப்படிங்க சந்தோஷமா? ஆமாங்க, சந்தோஷமா மேய்ங்க. எங்களுக்கு பார்த்தா சத்தம் போடுங்க. அது கத்தன அருவிங்க மாட்டுக்கு மட்டும். வேற ஆளுகெல்லாம் வந்தா அது ஒன்றும் சொல்லாது. நம்ம அது கண்டாவே அது கண்டுக்குங்க, மூந்து வாக்குங்க. ஓ நம்மளால தாரோன்னு அப்படின்னு அது தெரிஞ்சுக்குங்க மாட்டுக்கு. அந்த மாதிரி. ஆமாங்க. வேற யாராச்சும் தண்ணி வச்சாலும் அது குடிக்காதுங்க. நாமளே வச்சா நல்லா வகுறு நிறைய குடி. வேற யாராச்சும் வச்சா அது குடிக்காதுங்க, அது முகம் எடுத்துக்குங்க. எப்படி இப்போ நீங்கள் ஒரு மாடு தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. இந்த இப்போ அம்மாங்க வந்து 2 மாடு வச்சிருக்கீங்க இல்லைங்களாம்மா? ஆமாங்க. இப்போ இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாடு 2 மாடு வச்சிருக்காங்க. ஆமாங்க, வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து அந்த மாடு வளர்க்குற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சுங்களா? படுங்க. அவையெல்லாம் மேய்க்கிறாங்க, நாமே மேய்க்கக்கூடாது அப்படின்னு வாங்கி மேய்ப்பாங்க. மேய்ச்சாலும் கட்டுற கொஞ்சம் இடம் இல்லை அப்படின்னு ஒசின் பண்ணுறவே பண்ணுவாங்க. எங்களுக்கு இடம் இருக்குது, நாங்கள் வாங்கி மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு நாங்கள் மேய்க்கிறோம். எங்களுக்கு பாருங்க இந்த சாலையில் தான் 5-6 இப்படி இருந்ததுங்க. இப்போதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் வித்துட்டுங்க. இன்னொன்று வாங்கலான்ட்டு முயற்சி பண்ணுறேன், அது வாங்கலிங்க. ஆமாங்க, அமைய மாட்டேங்குது. இப்போ கன்று வந்து நீங்கள் எப்படிங்கம்மா, கன்று வந்து ஈண்டுச்சுன்னா நீங்களே வளர்த்துக்குவீங்களா? காலக்கண்ணா கொடுத்துருவீங்களா? காலக்கண்ணானா கொடுத்துருவோங்க. பொட்டக்கண்ணா இருந்தால் நாங்கள் வச்சுக்குவோங்க. ஆமாங்க. அப்படி இப்போ பொட்டக்கண்ணுனா நீங்கள் வச்சு வளர்த்து நீங்கள் பெரிய மாடாக ஆக்கிடுவீங்க. மாடாக்கிடுவோம். செனைக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஊசி போடுவோங்க. ஊசி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் சீல் வச்சு ஊசி போட்டு விடுவாங்க. அது 10 ரூபாய் தான். அந்த சீல் வைக்கிறதுக்கு அதுதான் காரணங்களா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நம்ம ஊசி போடுறதுக்கு போனால் சீல் போட்டு விட்ருவாங்க. இங்கே பிறவட்டில் டாக்டர் வர்றாங்க, அவை வந்தால் 150 ரூபாய் தான் வாங்குவாங்க. 2 ஊசி போட்டால் 300 ரூபாய் கொடுக்கணுங்க. ஒரு ஊசி போட்டால் 150 தான் வாங்குறாங்க. முதல் ஊசிலேயே அது எனக்கு பிடிக்காதுங்க. முதல் ஊசி போட்டுங்க விட்டுருவோங்க, ஒரு 2 மாதத்துக்கு இருக்குங்க. அப்புறம் மறுபடியும் ஊசிக்கு வந்துருங்க. 2வது போட்டால் தான் அது நிற்குங்க. எந்த மாடும் இப்படி தானுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மாடு வச்சு உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எப்படி 10 லிட்டரும் கறக்கும். காலையில் எத்தனை லிட்டரு? காலையில் 6 வருங்க, சாயந்தரம் 4 வரும். ஓகே. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பாலை கறந்து? பால் கறந்து கொடுக்குறதா? நீங்கள் வந்து வீடுகளுக்கு சப்ளை பண்ணுறது? வீடுகளுக்கெல்லாம் இல்லைங்க, பால்காரர் அவையே வந்து கறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க? அவங்க 50 ரூபாய்க்கு எங்களுக்கு. ஒரு லிட்டர் வந்து 50 ரூபாய். சொசைட்டிக்கெல்லாம் இங்கே இருக்குங்களாம்மா? சொசைட்டி எல்லாம் இங்கே இல்லைங்க. சொசைட்டி எல்லாம் பால்காரருக்கு தான். பால்காரருக்கு நாங்கள் ஊற்றுவோங்க, அவைய பணம் எங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ வீடுகள் சப்ளை பண்ணுறீங்க தெரியுங்களா? நீங்களே சப்ளை பண்ணால் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க? அது பண்ணலைங்களே, இது நாள் வரைக்கும் இன்னும் பண்ணலைங்க. எங்ககிட்ட வாங்கினா 1/4 லிட்டர் 10 ரூபாய்னு வாங்குவாங்க. ஆமாங்க. ரொம்ப குறைவாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம். 1/4 லிட்டர் 10 ரூபா, 1 லிட்டர் உங்களுக்கு 40 ரூபா தான் வருது. ஆமாங்க, 40 ரூபா. ரொம்ப குறைவாகவே நீங்கள் கொடுக்குறீங்க. ஏதோ உங்களுக்கு சொந்த பந்தங்கள்ங்கிறனால கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஆமாங்க. 1/4 லிட்டர் 10 ரூபாய். நீங்கள் இப்போ வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருங்கம்மா? அதுக்கு இது பரவாயில்லைங்க. 100 நாள் வேலைக்கு போனால் 300 ரூபாய் போட்டு தர்றாங்க. ஒரு நாளைக்கு 300. இப்போ இந்த மாடு வளர்ப்பில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ வருதுங்க? ஒரு நாளைக்கு இதில் என்ன வருமானம் வருங்க? நாங்கள் இதில் பார்த்தா இது 100 ரூபாய் கிடைக்குங்க. வேலை இல்லைன்னு இதையே பார்த்தா இது 100 ரூபாய் இருக்குதுங்க. எங்கள் சம்பளம் இருக்குதுங்க. ஓகே. ஆமாம். என்னென்ன நீங்கள் இந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் அதுதானுங்க தோட்டத்துக்கு போனால் மசால் வெட்டிட்டு வருவோங்க. அந்த மசால் பில்லு இல்லைன்னா மக்காசோள தட்டு வாங்கி போடுவோம். அந்த காட்டில் விதைக்கிறாங்க இல்லைங்க மஞ்சள், அதையும் வாங்கி ஒரு போட்டு வச்சுக்குவோங்க. அதை போட்டு அப்படி பண்ணிக்கிறோங்க. மேத்தொட்டு அவ தொட்டுக்கிறது. ஆமாம். இப்போ பால் வந்து உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் பால் அதிகமாகும். ஆமாங்க, இதெல்லாம் கொடுத்தாதான் அதிகமாகும். மேய்ச்சலுக்கு விடுறீங்க, மேய்ச்சலுக்கு விடுறதுனாலையும் பால் உற்பத்தி அதிகமாகுங்களாமா? அது ஆகாதுங்க. தாலியில் புண்ணாக்கு போடணுங்க, பீர் எல்லாமே பீர் வச்சுட்டு இதெல்லாம் போடணும். மக்காசோளம் இதெல்லாம் போட்டால் தான் பால் இது வரும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக வருங்க. அப்புறம் இந்த மேவிலெல்லாம் கெட்டி வராது. மேவெல்லாம் பெருசாக கெட்டி வராதுங்க. தாலி இந்த புண்ணாக்கு தவிர தான் விசையாக இருக்குது. ஓகே ஓகே, சரிங்கம்மா. இந்த ஊர் பேர் என்னங்க?
காஞ்சி காலனி. ஓகே. நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாடு எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆமாங்க வச்சிருக்கோம். எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்வம் வந்து மாடு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறாங்களோ இல்லையோ மாடு வளர்க்குறாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் பணிபுரிஞ்சா நமக்கு என்ன வருமானம் கிடைக்குமோ அந்த வருமானத்தை வந்து அம்மாங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க வீட்டில் வந்து தன்னுடைய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு மாடுகளையும் வளர்த்து அதுல வரக்கூடிய வருமானங்களை அவங்க தன்னுடைய குடும்பத்தை வந்து வளர்த்துக்கிறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிம்மா. ஓகே. நம்ம சிவாரோன் டிவியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இது வந்து ஒரு மேய்ச்சலுக்கு விடப்பட்ட ஒரு மாட்டை பற்றியும், ஸோ ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் இங்கே வந்து மாடு வளர்த்துட்ருக்காங்க. அந்த மாடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தகவலாக இருந்தாலும் நல்ல ஒரு வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாரோன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. சிவாரோன் டிவி யூடியூப் சேனலை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வரையாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.